அனைவருக்கும் அன்பான ஆனி மாத வணக்கம். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருப்பது மட்டி கறி. மட்டக்கிழப்பு முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே கடையில் அந்த ஓடு நீக்கின மட்டி எடுத்துருக்கிறேன். ஓடு எப்படி நிற்கிறேன்னு தெரியும் தானே உங்களுக்கு. தண்ணியில் போட்டாவிக்க அந்த ஓடு விரிஞ்சிடும். அது பிறகு எடுத்தால் இப்படி வரும். இதுக்கு முருங்கையில், கறிவேப்பிலை, ரம்பையில் இந்த 3 இலையும் தேவை. அதோட குடமிளகா 6 பச்சை மிளகாய் எடுத்து கொஞ்சம் உரைப்பு கூட போட்டால் நிலம். குடமிளகாய் எடுத்ததால் நான் தக்காளி எடுக்கலை. இந்த தக்காளி சோஸ் போட போகிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அரிஞ்செடுத்து இப்படி உதுத்தி விடுவோம். அப்போ ஈஸியாக டக்குண்டு வதங்கிடும். இனி இஞ்சி பூண்டு விழுது. இதில் பாதியை மேரினேட் பண்ணுறதுக்கு போடணும், பாதியை தாளிக்கிறதுக்கு எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இனி இதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மட்டி பிளாக்குட்டை சைஸுக்கு இருக்குது. உள்ளுக்குள்ளே இந்த கோழி குண்டுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் விளையாடுற அந்த மாபிள் குண்டு அந்த சைஸுக்கு இப்படி போலையாக இருக்குது. இதை ரிமூவ் பண்ணி விடுவோம். இது அதோட கழிவுன்னு சொல்லுவாங்க. சிலர் சைனீஸ் எல்லாம் அப்படியே போட்டு தான் சமைப்பாங்க. அது மட்டியில் என்ன கழிவு இருக்குது அப்படி சமைக்கிறான்னு சொல்லி சிலர் சமைப்பாங்க. இதை நாங்கள் எடுத்து விடுவோம். இப்போ சின்ன நண்டா ஓகே, பிசைஞ்சு கழுவிட்டால் போயிடும். இது பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் எடுத்து விட்டால் நல்லம். இப்போ நல்லா அந்த சுண்ணாம்பு தண்ணி போகும் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு ஒரு 3-4 தரம் கழுவுங்க. ஒரு 3 தரம் கழுவுனால நாங்கள் திரும்பவும் அந்த வெடுக்கு மணம் போகிறதுக்கு உப்பு, மஞ்சள், தயிர் அல்லது மோர் சேர்த்து இதை கழுவி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா இதை பிசைஞ்சு கழுவிட்டு உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட போடுங்க. அப்போ அந்த கெட்ட மணம் வராது. தயிர் 1 மேசக்கரண்டி அளவு எடுத்துருக்கு. வெள்ளம் நல்லா போட்டு பிசைஞ்சு திரும்பவும் தண்ணி விட்டு இதை 2-3 தரம் கழுவ போகிறோம். அப்போ அந்த ஓவர் ஸ்மெல் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவுவோம். நான் சுடு தண்ணி விடலை, சும்மா தண்ணி தான் விட்டு கழுவுறேன். ஏன்னா ஏற்கனவே அவிச்ச மட்டி தானே, சுடு தண்ணி விடக்குள்ள இன்னும் நல்லா கரைஞ்சி மட்டி கூலாக போயிடும். இப்போவே பாருங்கள், பிசைஞ்சு கழுவ தூசாக வருது. நல்லா இறுக்கி பிசைஞ்சு கழுவி எடுப்போம். இது ஒரு 3 தரம் கழுவுன மட்டி. நீ இதுக்குள்ளே மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு தக்காளி, சில்லி சேர்ந்த தக்காளியும் பழுத்த மிளகாயும் சேர்ந்த சோஸ் போட்டிருக்கிறேன். இதோட டார்க் அண்ட் கோட் சோயா சோஸ், அதாவது உரைப்பான டார்க் சோயா சோஸ் 1 மேசக்கரண்டி அளவு சேர்க்கிறேன். நான் மகிரை தான் எடுத்திருக்கிறேன். அந்த காலத்தில் மட்டக்கிழப்பில் இதுக்குள்ளே கல்லும் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு, ஒரு 1/4 கப் அளவு விட்டு ஊற வைப்பாங்களாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள், ஸ்ரீலங்கன் மிளகாத்தூள் 1 மேசக்கரண்டி, தேசிக்காப்புளி, அதோட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதில் ஒரு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம், மற்றது தாளிக்கிறதுக்கு எடுக்க போகிறோம். இப்போ மேரினேட் பண்ணி வைப்போம், எல்லாத்தையும் கலந்து வைப்போம். இப்போ அந்த துண்டாவே கொஞ்சம் கூட அந்த பேட் ஸ்மெல் இருக்காது மட்டியில். இப்போவே அது ஓகே ஆயிரும். இங்கே ரைஸ் வைன் சேர்ப்பாங்க, சிலர் ரெட் வைன் சேர்ப்பாங்க. அந்த காலத்தில் மட்டக்கிழப்பில் கல்லுத்தனம் சேர்த்து இதுக்குள்ளே பிசைஞ்சு வைப்பாங்க. இப்போ ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாகினதும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன் 2 மேசக்கரண்டி. அதோட 1 மேசக்கரண்டி பட்டர் சேர்க்கிறேன். இப்படி செய்கிறதால இந்த தேங்காய் எண்ணெய் வாசத்தில் மட்டியோட அந்த பேட் ஸ்மெல் இருக்காது. இப்போ மேரினேட் பண்ணதில் பாதி போக மீதி இஞ்சி பூண்டு விழுத இந்த தாளிக்கிறதுல சேர்ப்போம். அதை பொரிய விட்டு இதுக்கு பிறகு வெங்காயத்தை சேர்ப்போம். இந்த பட்டர் அல்லது மாஜரின் இங்கே விரும்பினா சேர்க்கலாம், சுவைக்குத்தான். இல்லாட்டி அப்படியும் விடலாம். இது ஒரு அரைப்பெருமா வந்ததுக்கு பிறகு மற்றதுகளை போடலாம். அதாவது மிளகாய், கறிவேப்பிலை அதுகளை சேர்க்கலாம். பாருங்கள், அது அரைப்பெருமா வந்துட்டு இனி நான் இதை சேர்க்கிறேன். இந்த குடமிளகாயை நீங்கள் இன்னும் சின்ன வெட்டுறதா இருந்தாலும் வெட்டி போட்டுக்கலாம். இப்போ ரம்பையில், கறிவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து தாளிக்கிறேன். முருங்கையிலே கடைசியில் போடுவோம். இப்போ 2 கருவாப்பட்டை, சின்னமன், 3 கிராம்பு, க்ளோவ், 4 ஏலக்காய், காடமம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிப்போம். தேங்காய் எண்ணெயில் எல்லாம் போட்டானே நல்ல வாசம் கமகமண்டு மணக்குது.
இப்போ ஒரு மேசக்கரண்டி நற்சீரக பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கிறேன். ஃபுமின் சீட் அண்ட் ஃபேனல் சீட். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச மட்டியையும் இதோடு சேர்ப்போம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ அந்த ஈரங்கள் எல்லாம் உறிஞ்சி எங்களுக்கு டக்குன்னு அது வதங்கிடும். இருந்தாலும் நாங்கள் பழப்புளிச்சாறு சேர்க்க போகிறோம். இந்த மட்டி கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏனெண்டா இதில் அயடினும் இருக்குது, அயனும் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, B12 இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. அதோட ஹை ப்ரோட்டீன், அதால் நிறைய சிங்க் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் இது நல்ல சொல்கிறாங்க. செலோனியம் இருக்குது. இந்த செலோனியம், ஃபைபர் இதெல்லாம் தைராய்டுக்கு, அயடின் எல்லாம் தைராய்டுக்கு நல்ல பண்ணுறாங்க. இப்போ நான் கடைசியாக முருங்கையிலையை சேர்க்கிறேன். முருங்கையில் இந்த அலர்ஜி தன்மையை குறைக்கும். அதாவது ஊரில் சொல்லுவாங்க மட்டி சூடு, அதுக்காக சேர்க்க வேணுமெண்டு. இந்த நண்டு மட்டியெல்லாம் சூடுன்றதுக்காக முருங்கையில் சேர்க்க வேணுமெண்டு. அது உண்மையிலேயே பொதுவாக இந்த கடல் உணவுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அலர்ஜி தன்மை இருக்குது. அப்போ முருங்கையில் சேர்த்தா உங்களுக்கு அது இல்லாமல் இருக்கும். சிலருக்கு இந்த வயிற்றுக்கு நோற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பழப்புளி சாறு எடுத்து ஊற்றுவோம். உங்களுக்கு தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. இதோட வெட்டு மிளகாத்தூள், அதாவது கட்டர் சில்லி அண்ட் பெப்பர், அதோட மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஈரங்களை வற்ற விட்டு கொஞ்சம் பிரட்டல் மாதிரி எடுக்கணும். இந்த கறி பிரட்டல் மாதிரி வச்சா தான் நல்லா. இதில் நிறைய ஃபைபர் சிங்க் இருக்கிறபடியாக சுகருக்கு நல்ல மண்டு சொல்கிறாங்க. இது எல்லா டாக்டர்ஸ் மாதிரி மிஞ்ச சுகருக்கு நல்ல மண்டு சொல்கிறது. அதாவது கர்ப்பிணிகளுக்கு, நீரிழிவு நோயாளிகளுக்கு, மற்றது தைராய்டு இந்த நோயாளிகளுக்கு இந்த மட்டி கறி மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சிலர் முட்டாள்தனமாக ஏதாவது வேலைகள் செய்தால் மட்டி மடைய நண்டு பேசுகிறது. ஆனால் பாருங்கள், மட்டியில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குண்டு. நான் குடமிளகா சேர்த்ததால் தக்காளி சேர்க்கல. நீங்கள் விரும்பினாலும் குட்டி தக்காளி சேர்த்துக்கொள்ளுங்க, சுவையாக இருக்கும். நான் தக்காளி சோஸ் போட்டபடியாக அதை சேர்க்கலை. இப்போ பாருங்கள், ஒரு பிரட்டெல்லாம் வந்துட்டு அந்த ஈரமெல்லாம் பற்றி. இந்த மட்டி ஊர் மட்டியை விட கொஞ்சம் சாஃப்ட் தான். இது அந்த ரப்பர் மாதிரி இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கூட பொரிய விட்டிங்கன்னா அந்த ரப்பர் தன்மைக்கு வந்துடும். அதில் ஆகிலும் கூட பொரிய விடக்கூடாது. இப்போ மட்டிக்கறி, சுவையான மட்டிக்கறி தயாராகி விட்டது. கண்டிப்பாக செய்து பாருங்கள். நன்றியுடன், தீபா. இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வாங்கி அந்த காரில் கட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வர போகிறாங்க. தொட்டு பார்க்க முடியல. இசையை அணைத்து செல்லும்